நம்மக்கிட்ட சிரித்து சிரித்து பேசி நம்மளை பாராட்டக்கூடியவங்களை கூட நம்ம நம்பலாம். ஆனால் மொத்தமாகவும் அவங்கள நம்பிடவும் கூடாது. நம்மளை திட்டுறாங்க பார்த்தீங்களா, திட்டி திட்டி நம்மக்கிட்ட ஒரு வேலை வாங்குறாங்க, ஒரு வேலையை நம்ம சரியாக செய்யணுன்னு நம்மளை திட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம நம்பாமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் படித்த காலத்திலேயே பார்த்திங்கன்னா ஆசிரியர் கூட நம்மளை திட்டி ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கும்போது தான் நமக்கு நல்லாவே புரியும். ஏன்னா ஒரு பயம்ன்றது நம்மக்கிட்ட வரும். நாளைக்கு போயிட்டு அந்த 40-50 பசங்க இடத்துல நம்ம தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. இந்த கணக்கு தெரியலேன்னு நம்ம நிற்கக்கூடாது. ஆசிரியர் நம்மளை அவங்க எதிர்க்கலாம் நம்ம திட்டவே கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் தான் நம்ம படிக்கவும் ஆரம்பிப்போம். அதே ஆசிரியர் கொஞ்சி பேசி நாளைக்கு நீ சரியாக இந்த பாடத்தை நீ கற்றுட்டு வராமல் போனாலும் நான் உன்னை திட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம நல்லா படிச்சிருக்க மாட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்திருக்க மாட்டோம். அதனால் சில பேர்கள் திட்டுறது கூட நம்ம சந்தோஷமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதுவும் நம்ம நன்மைக்காகத்தான். நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நமக்கு ஒரு ஆசானாக தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்துக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். ஒருத்தர்கிட்டையும் நல்ல விஷயங்கள் இருக்கும், அது நமக்கே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி அடுத்தவங்க கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயமும் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நிறைய நம்ம சேகரித்து வச்சுக்கணும். ஏன்னா கட்டுறது கையளவுன்னு சொல்லுவாங்க, கல்லாதது உலக அளவுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோதான் நம்ம கற்றுக்கிட்டாலும் சரி அது கையளவு தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை முழுவதுமே கற்றுக்கிறதுக்கு நிறைய பாடங்கள் இருக்குது. இன்னும் கேட்டால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சால் கூட நம்ம முழுமையாக கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் முழுமையாக கற்றுக்கினவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்காம நம்ம கோவப்படவும் கூடாது. எதுக்காகவும் நம்ம அடுத்தவங்களை ஈஸியாக நம்பிடவும் கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம யார் நம்பினாலும் யாரை நம்பாமல் இருக்கணும் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. யாரை நம்பினாலும் நம்ம தான் நஷ்டப்பட்டு உட்காடுறோம், யாரை நம்ம நம்பாமல் இருந்தாலும் நம்ம தான் நஷ்டப்பட்டு உட்காடுறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருமே நல்லா தான் பழகுறாங்க, ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு மனம் இருந்தால் மட்டுமே ஏமாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி மனசு அவங்களுக்கு இல்லை. ஆனால் நம்ம இன்றைக்கி யாரையுமே ஏமாற்றாமல் இருக்கும், நம்ம யார்கிட்டையுமே ஏமாறாமல் இருக்கணும்னா நம்மளுக்கு ஒரு திட்டலும் நமக்கு தேவை. வாழ்க்கை சொல்லித்தர பாடத்தில் நம்ம கொஞ்சம் கவனமும் செலுத்தணும். அப்போது தான் நமக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். அதை தான் கடவுளும் நம்மளை இன்றைக்கி வழி நடத்திட்டும் இருக்கார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.